கவனித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க ஆகாயத்து பட்சிகள் எல்லாம் கவனிக்கணும். அது என்ன, ஏதாவது கவலைப்படுதா, ஏதாவது யார்கிட்ட போய் அழுகுதா, நாளைக்கு இல்லைன்னு யோசிப்பாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, அது பாட்டு காலையில எழுந்திருக்குது, போகுது, வருது, ஏதோ ஒன்றை கர்த்தர் அதுகளுக்கு வயிறு நிறைய கொடுத்துடுறாரு. அதனால நீங்க காலையில் எழுந்த உடனே அல்லது நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் நீங்க அதை பார்க்கணும். பறவைகளை, ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பை நீங்க பார்க்கணும். நான் இவ்வளோ கவலைப்படுறேன், வேதனைப்படுறேன், இது ஏதாவது கவலைப்படுதா, இது ஏதாவது யோசிக்குதா பாரு அப்படின்னு கவனிங்கன்றாரு. அதனால உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா முதல்ல ஆகாயத்து பறவைகளை நீங்க என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க. அதையும் கவனிக்கணும், வேத வசனத்தை கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறது கிடையாது, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, பேங்க்ல சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளுக்கு டெய்லி ஆகாரம் கொடுத்து அவர் பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில அவைகள் எல்லாம் வச்சு பார்க்கல நீங்க விசேஷித்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், எதுல நீங்க விசேஷித்தவர்கள்? பறவைகள், மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது. அது மரித்தா மண்ணோடு மண்ணா போயிடும். அது பரலோகம் இல்லை, நரகம் இல்லை, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க தேவனுடைய சாயலா இருக்கிறீர்கள், 6 அறிவு படைத்தவர்களா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள விளம்பதிக்க முடியாத தேவனுடைய ஆத்துமாவை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போய் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறது. அப்ப அவைகளை அழிந்து போகிற அவைகளுக்கே கர்த்தர் பிழை போட்டுகிறார்னு சொன்னா, தேவனை போய் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிற விசேஷித்தவர்களாய் உங்களை நான் அனாதைகளாய் விட மாட்டேன், திக்கச்சவர்களாய் விட மாட்டேன், பசிப்பட்டின விட்டுற மாட்டேன், உங்களை நானே வெக்கப்பட்டு போக விட மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு அலையில சொல்லுங்களேன், அதை நம்ம நம்பணும். அதை போஷிக்கிற தேவன் என்னையும் போஷிப்பார். அல்லேலூயா. அவைகளை பார்க்கல நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிந்தை கொண்டு வாங்க. அதெல்லாம் பார்க்கல நான் யாரு? ஆண்டவருக்கு விசேஷித்தவன்.